இந்த கதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை எப்படி வளர்க்கணும், பெண்ணை வந்து சிங்கம் போல வளர்க்கணும். ஓ அது சிங்க பெண்ணேவா, அது வேற படம். சரி, இது பொண்ணை புலி போல வளர்க்கணும். புலி போல ஏன் வளர்க்கணும், அவளை பயங்கர தைரியமா இருக்கணும், போல்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பகவன் கேசரி படம் பார்த்தேன். அந்த படத்துடைய ஓப்பனிங்ல வந்து ஆக்சுவலா வந்து பாலகிருஷ்ணா வந்து ஒரு சின்ன சிலை ஒன்று செய்வார். அந்த சிலையில வந்து அந்த பொண்ணு வந்து அந்த உலகத்தை வந்து இப்படி பாக்குற மாதிரி ஒரு சிலை இருக்கும். ஒரு குட்டி பொண்ணு வந்து இப்படி பாக்குறா, இப்படித்தான் இருக்கணும், யாரு என்ன கேட்டாலும் நீ போல்டா ஃபேஸ் பண்ணணும், அப்படி இருக்கணும் பாப்பா அப்படின்னு. இதுல வந்து நம்ம ஆல்ரெடி இவர் தெரியல சொல்லியிருக்காருல பேபி, அதனால பாப்பாங்கிறது போல பேபி பேபி அப்படின்னு இருக்காரு. ஸோ பாப்பா பேபியா லைட்டா மாறிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையில பாலகிருஷ்ணா வந்து இந்த பொண்ணை வளர்க்கும் போது நடுவில் ஏற்படுற இடைஞ்சல்கள் வழக்கம் போல, அந்த பொண்ணு ஆர்மிக்கு சேர மாட்டேன்னு சொல்றது, என்னால் முடியாது, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு கையெல்லாம் நடுங்குது அப்படின்னு சொல்றது. அந்த சமயத்தில் அந்த பொண்ணு ஒரு காதல் வயப்படுறது, காதல் வயப்பட்ட உடனே அந்த பையன் வந்து இவர் கூட இருந்தாலும் நீ வேலைக்கே ஆக மாட்டேன், நீ வா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா நல்ல லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படிங்கும் போது பாலகிருஷ்ணாக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடும். ஏய் பொண்ணுங்களை புலி மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டமால் அடிச்சிருவார். அவரு பல இடத்துல அந்த மாதிரி பயங்கரமா பிஹேவ் பண்ணுவார்னு வச்சேன். ரஃப் அண்ட் டஃபான ஆள் அவர். ஸோ இதே தான் சேம் சீன் பை சீன், அந்த இது குத்துறது, அதுக்கப்புறம் வந்து அந்த பைக்ல போகும்போது அந்த இந்த ஷாட் எல்லாமே ட்ரெயினில் வந்துச்சு.